ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு விஞ்ஞான அடிப்படையிலையும் தத்துவார்த்த அடிப்படையிலையும் வரலாற்று அடிப்படையிலையும் சான்றுகள் தர முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா என் தீமைகள் நடக்கிறது என்பதையும் துணை கேள்வியாக அதில் இணைத்து கேட்கிறார். கடவுள் இருக்கிறார் என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி எதனால் வருகிறது என்று சொன்னால், நமக்கு இருக்கின்ற 5 புலன்களுக்குள்ளே கடவுள் அடங்குவதில்லை. கடவுளை நம்ம பார்க்கல, கடவுள் பேசுறத நம்முடைய காதுகளால் கேட்கல, கடவுளை தொட்டு பார்த்து நம்ம தீண்டியதில்லை, அவரை முகர்ந்து பார்த்ததில்லை. சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாற்றம் என்ற அந்த 5 புலன்களுக்கு உள்ளேயும் கடவுள் வராத காரணத்தினால கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி பரவலா வருது. அதே நேரத்தில் பகுத்தறிவு 6வது ஒரு அறிவு இருக்கு பாருங்க, அந்த அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் கடவுள் இருக்கிறார்கிற முடிவுக்கு தான் வந்தாகணும். 5 புலன்களை கொண்டு தீர்மானிக்கிறதுக்கு பேர் பகுத்தறிவு கிடையாது. 5 புலன்களை ஆடு, மாடு, கழுத, குதிரை எல்லாம் கூட அழகா என்ன செய்து பயன்படுத்துகிறது. ஒரு ஆட்டுக்கு, ஒரு மாட்டுக்கு தன்னுடைய எஜமான் யாரு, தன்னை அடிக்க வர்றவன் யாரு கரெக்டா தெரிகிறது. ஆடு மாடுகளுக்கு தான் சாப்பிட வேண்டிய உணவு எது, சாப்பிடக்கூடாத உணவு எது என்று அழகா தெரிகிறது. புலி பசித்தாலும் புல்லை தின்னான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு தெரியுது நம்ம திங்கிற சாப்பாடு இல்லைன்னு அதுக்கு விளங்கித்தான் இருக்கிறது. அதே மாதிரி அந்த தொட்டு அறிகிறது, பார்த்து அறிகிறது, கேட்டு அறிகிறது, முகந்து அறிகிறது, ருசித்து அறிகிறது, இதெல்லாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள ஒரு தன்மை. அதுலதான் அது மனுஷன் அதுக்குள்ள போய் அடங்கி நிற்க கூடாது. மனிதன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இந்த 5க்கு மேல 6வது ஒரு அறிவை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். 6வது அறிவுனா என்ன? ஒன்றை பார்த்து இன்னொன்றை புரிந்து கொள்வதற்கு பேர்தான் அந்த 6வது அறிவு செய்யற வேலை. கடுமையான ஒரு புகை, ஒரு இடத்துல புகை மூட்டமா இருக்கிறது, தொலைவுல ஆகாயத்துல பார்க்கிறோம். நம்ம பார்த்தது புகையாக இருந்தாலும் அங்க நெருப்பு எரியுதுன்னு நம்ம முடிவு பண்றோம். நெருப்பு பார்க்கல, நெருப்பை பார்க்கவில்லை, நெருப்பினால் ஏற்படுகிற விளைவை மேலே பார்க்கிறோம். உடனே என்ன முடிவுக்கு வர்றோம்னா அங்க ஒரு நெருப்பு இருக்கு, கண்டிப்பா நீ நெருப்பை பார்த்தியான்னு கேட்கக்கூடாது. நான் நெருப்பை பார்க்கலப்பா, நெருப்பு இருந்தால் என்ன ஏற்படுமோ அந்த விளைவை பார்க்கிறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு பேருதான் பகுத்தறிவு. இது ஆடு மாடு தீர்மானிக்காது, கல்வெட்டு தீர்மானிக்க முடியாது. இந்த ஒலிபெருக்கி சாதனம் இருக்கிறது, இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இதை பார்க்கிற நாம இதை செய்த ஒருத்தருக்கான சேர்த்து நம்புறோம். இதைத்தான் நம்ம மயக்க தான் பார்த்தோமே தவிர இந்த ஒலிபெருக்கி செஞ்சவனை பார்க்கல. அவனுடைய வரலாறு நமக்கு தெரியாது, தெரியுதோ தெரியலையோ. இப்படி ஒரு சாதனை இருக்குமையானால் இதை செய்த ஒருத்தர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்புறோம். நீ அவனை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டி நம்ம கேட்க மாட்டோம். இருக்கிறதுல ஒரு பொருள் இருக்குதுல, இருக்கிற பொருள் இருந்தால் அதை ஒருத்தன் உருவாக்கணும் இருக்கிறான் அப்படின்னு நம்புறதுக்கு பேர் அது பகுத்தறிவுக்கு எதிரானது ஒண்ணு கிடையாது, அது பகுத்தறிவுக்கு உட்பட்டதுதான். அப்ப இந்த சாதாரண ஒரு ஒலிபெருக்கி, ஒரு மைக்கு அதுவாக உண்டாகிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய அறிவு ஏற்க மறுக்கிறது. இதுல ஏன் கேட்டால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் பேசுவதை அது எடுத்து உங்களுக்கு பெருசுபடுத்தி தருகிறது. அதுல பல சமாச்சாரங்கள் அது அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் செய்யறதா இருந்தா ஒருத்தன் செஞ்சிருப்பான்னு வழங்குறோம், அவன் பயங்கரமான ஒரு மூளை உள்ளவன்னு வழங்குறோம். சும்மா ஏனோதானு ஒருத்தர் செஞ்சிருக்க முடியாது, விவரமுள்ள ஒருத்தர் செய்திருப்பான் என்று நம்புகிறோம். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை நம்ம அப்படி ஆய்வு பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அதுல அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அதிசயங்கள், ஆச்சரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சூப்பர் பவர் தானாக உண்டாகனா இருக்க முடியாது. ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருந்து பிளான் பண்ணினால் எப்படி நடக்குமோ அப்படிதான் நடக்கிறது. நான் தத்துவார்த்த ரீதியா முதல்ல வளர்க்கிறேன், 2வது விஞ்ஞான ரீதியா வளர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் தத்துவார்த்த ரீதியான விஷயம் என்னன்னு கேட்டா, அப்ப நம்ம இந்த உலகத்துல பூமியை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், சந்திரன், செவ்வாய், வியாழன், சுக்கிரன், இன்னும் பிற நட்சத்திரங்கள், இந்த கேலக்சியை கடந்து வேற கேலக்சி, அதுல இருக்கிற கோடானு கோடி நட்சத்திரங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் எப்படி இயங்குகின்றன என்று சொன்னால் திட்டமிட்டபடி ஒரு சீரான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
ஒரு ஊர் ஏனோதானோடு தாறுமாற இயங்குறது. சூரியனுடைய சுழற்சியா இருந்தாலும் சரி, சுழல்கிற வேகமா இருந்தாலும் சரி, அது ஓடுகிற வேகமா இருந்தாலும் சரி, எல்லாமே எப்படி நடக்குதுன்னு கேட்டா அதுக்குன்னு ஒரு லிமிட், ஒரு தூரம், ஒரு கணக்கு, ஒரு தீர்மானத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கிற காரணத்தினாலதான் தாம்பரத்துல இன்றைக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் என்று சொல்ல முடியும். இப்ப நான் சொல்ல முடியும் தாம்பரத்துல இன்றைக்கு எத்தனை மணிக்கு சன் செட் ஆகும்னு சொல்ல முடியும். தாம்பரத்தில் உட்கார்ந்து கொண்டே வாஷிங்டன்ல எத்தனை மணிக்கு சன்செட் ஆகும்னு எனக்கு சொல்ல முடியும். தாம்பரத்தில் இருந்து கொண்டே சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு மக்காங்கிற ஊர்ல சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் என்று இத்தனை மணி, இத்தனை நிமிடம், இத்தனை வினாடிக்கு மறையும் என்று எனக்கு சொல்ல முடியும். இன்றைக்குத்தான் சொல்ல முடியும் என்று இல்ல. 2010 வருஷம் ஜனவரி மாசம் 7ஆம் தேதி தாம்பரத்தில் எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் சொல்ல முடியும். நாம வாழ்ற 2003 இருந்தாலும் 3003வது வருஷத்துல சூரியன் எத்தனை மணிக்கு எந்த ஊர்ல எப்ப மறையும் சொல்ல முடியுமான்னு கேட்டா நமக்கு சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அதற்கு திட்டமிட்ட ஒரு பாதை இருக்கிறது, ஒரு வேகம் இருக்கிறது, ஒரு சுழற்சி இருக்கிற காரணத்தினால செய்யறோம். அதே மாதிரி புதன் ஒரு கோள் ஆகாயத்துல நம்ம இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த புதன்கிற கோள் இந்த பூமியுடைய வெளிச்சம் அதன் மீது பட்டு ஒரு கருப்புள்ளியாக காட்சி அளிக்கும் என்பதை அது வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விஞ்ஞானிகள் நமக்கு சொன்னார்கள். அது வந்த பிறகு சொல்லவில்லை. அது வருவதற்கு முன்னாடியே இது மாதிரி இத்தனை வருஷத்துக்கு ஒரு நடக்கும், அந்த ஆண்டு இப்ப வந்திருக்கிறது, இப்ப அது வரும்னு சொல்றாங்க. அப்ப அந்த புதன் என்ற கோளுக்கு ஒரு திட்டமிட்ட பாதையும் திட்டமிட்ட வேகமும் திட்டமிட்ட ஒரு வழிகாட்டுதலும் இருக்க போய்தான் கரெக்டா அந்த நாள்ல வருதுன்னு சொல்றான். சொன்னபடி வருது. வால் நட்சத்திரம் 70 வருஷத்துக்கு பிறகு ஒரு இந்த வால் நட்சத்திரம் வருதுங்கிறான், வருது. சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்குதுங்கிறான். சொல்லும் போதே சொல்றான் இந்த கிரகணம் வட இந்தியாவில் தெரியும், தென்னிந்தியாவில் தெரியாது, குஜராத்ல பாதி தெரியும், வாஷிங்டன்ல முழுசா தெரியும், இது 2.5 மணி நேரத்துக்கு நீடிக்கும், அந்த ஊர்ல 4.5 மணி நேரத்துக்கு நீடிக்கும் என்றெல்லாம் ஒவ்வொன்றையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கு கேட்டா ஏதோ தாறுமாற கண்ணால உண்டாகி கொண்டால் இயங்குமே, அப்படி இயங்கல. பயங்கரமான ஷார்ப்பான ஒரு மூளை உள்ள ஒருத்தன் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான செட்டிங் இருக்கிறத பார்க்கிறோம். பயங்கரமான ஏற்பாடுகள் இருக்கிறது. அதே மாதிரி இப்ப ஒரு பேருந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு பேருந்து 40லயே போறார். ஓட்டுநர் 40 விட தாண்ட மாட்டேங்கிறார். கிலோமீட்டர் மணிக்கு 40. அப்ப 200 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு 5 மணி நேரத்தில் போவான்னு சொல்ல முடியும். இன்னொரு நடத்துனர் இருக்கிறார், ஓட்டுநர். அவரு திடீர்னு 80ல போறாரு, 40க்கு வர்றாரு, 10க்கு மேல வர்றாரு, மர கீழே மாத்தி 20க்கு போறாரு, 120க்கு போறாரு. இப்படி போனாருன்னு சொன்னா இவர் எவ்வளவு நேரத்தில் போய் சேர்வாரு? அவருக்கும் சொல்ல, நமக்கும் சொல்ல, எவ்வளவு சொல்ல. ஏன் சீரான ஒரு ரூட்ல அவர் போகல, சீரான வேகத்துல போகல, காரணமாக அவர் இஷ்டத்துக்கு போறார். ஆனால் இந்த உலகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு சொன்னா மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போற ஒரு வண்டி போகுமே, ஒரு வினாடி முந்தாமல் பிந்தாமல் போகுமே, அந்த மாதிரி துல்லியமான வேகத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கன்னியாகுமரிக்கு சென்றால் பார்க்கலாம். அங்கே காந்திக்கு ஒரு நினைவகம் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த காந்தியுடைய அந்த அக்டோபர் 2ஆம் தேதி நினைக்கிறான், அக்டோபர் 2ஆம் தேதி என்று அந்த காந்தியுடைய அஸ்தி அவரை அந்த சாம்பலை ஒரு இடத்துல வச்சிருக்கிறார்கள், ஒரு சட்டியில, ஒரு களையத்துல. அந்த களையத்தின் மீது எந்த நாளுமே வெயில் படாது, எந்த நாள் வெயில் படவே படாது. இந்த அக்டோபர் 2ஆம் தேதி மாத்திரம் அதன் மீது வெயில் படும். அவர் என்னைக்கு அவருடைய நினைவு நாள் வருகிறதோ அந்த நாளில் மாத்திரம் அந்த களையத்தில் என்ன செய்யும், நேரடியாக வெயில் இறங்கும். வெளிச்சம் அல்ல, வெயிலே இறங்கும். ஏன் அந்த நாள்ல மட்டும் இறங்குகிறது, மற்ற நாள்ல இறங்குறது இல்லைன்னு கேட்டா அந்த களையத்தை வைத்து மேல ஒரு ஹோல் போட்டுக்கிறாங்க, ஒரு துவாரம். அந்த துவாரத்தின் வழியாகத்தான் வெயில் படுது. அந்த துவாரம் எந்த டைரக்ஷன்ல போட்டிருக்காங்கன்னு கேட்டா அக்டோபர் 2ஆம் தேதி சூரியன் எந்த இடத்துல இருக்குன்னு கணித்து அதுக்கு நேர பொசிஷன்ல அந்த துவாரத்தை கிராஸா விட்டு அதுக்கு நேரம் கொண்டா சட்டி வச்சுட்டாங்க. அதனால